நீங்க எல்லாரும் இங்க வந்திருக்கிறதுக்கான காரணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிக் சென்னை அவார்ட் அப்படின்னு சொல்லிட்டு முதல் வாட்டியா சினிமா அல்லாத மற்ற துறைகள்ல நிறைய சாதனை பண்ணவங்களுக்கு இந்த அவார்டு நம்ம இந்த வருஷத்துல இருந்து கொடுக்க போறோம். இன்னைக்கு நாள் இனாகிரேட் பண்ணதுக்கான அவசியம் என்ன அப்படின்னா, சென்னைக்கு இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே. 1639 வருஷம் சென்னை பிறந்துச்சான். அப்போ வந்து யாரோ ஒரு நாயக்கர் வச்சிருந்தாரா இந்த லேண்டை. ஒரு 4.5 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியாவை வந்து கிழக்கு இந்திய கம்பெனிக்கு கொடுத்து இந்த ஊரை டெவலப் பண்ணுங்கன்னு சொன்ன பிறகு இந்த ஊரை டெவலப் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு 4.5 பில்லியன் பீப்புள் இதே ஊரில் இருக்கும். ஸோ அதுக்கே பெரிய கைத்தட்டல் போடணும். நீங்கள் கிரேட் ஐடியா. தீனா கூப்பிட்ட உடனே நான் இந்த ஐடியாவே எனக்கு பிடிச்சது. எனக்கு ஐ டென்ட் ஆஸ்க் ஹிம் எப்படி நீங்கள் ஆர் கோயிங் அபவுட் செலக்டிங் த பீப்புள் ஃபார் அன்சங் ஹீரோஸ்ன்றது. இன்ஃபேக்ட் இது ரெகுலராக பண்ண முடியும். ரெகுலராக வந்து யூ கேன் செலக்ட் இவ்வளோ நம்பர் ஆஃப் பீப்புள் அப்படின்னு பண்ணிட்டு நீங்கள் ஆனர் பண்ணீங்கன்னா, அவங்களை ரேடியோவில் பேசுனீங்கன்னா, எவ்ரிபடி கேன் கான்ட்ரிபியூட் அண்ட் எவ்ரிபடி கேன் ரைட் டு யூ சேயிங் ஐ ஹாவ் அன் அன்சங் ஹீரோ இன் மை அவுட்ஸ்கர்ட்ஸ், அசோக் நகரில், கேகே நகரில், விருகம்பாக்கத்தில் ஒருத்தர் இருக்காருன்னு. அது கண்டுபிடிக்கணும். அது பத்திரிகையில் வந்து ரிப்போர்ட்டர்ஸ் போய் கண்டுபிடிப்பாங்க. ஐ டோன்ட் நோ அபவுட் த ரேடியோ. யூ கேன். அந்த ஒரு பெரிய கம்யூனிகேஷன் சிஸ்டம் உங்களுக்கு இருக்கு. இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆர்த்தோபீடிக் சர்ஜன் எவ்ரிடே மார்னிங் போய் என்னென்ன மரங்கள்லாம் பட்டு போகிறதோ அதுக்கும் பேண்டேஜ் எல்லாம் போட்டு அதை ரிவைவ் பண்ணுறாரு. சேம் ஒர்க் யூனோ. ஒன்லி திங் இஸ் டாக்டர் வலிக்குது அப்படின்னு குரல் கொடுக்கறது இல்லை அந்த மரம், அவ்வளவுதான். இட்ஸ் எ சைலண்ட் ஸ்கிரீம் எல்லா பிளான்ஸும் நம்ம கிட்ட பண்ணுறது. ஸோ இப்போ நீங்கள் மரங்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபாரத்தில் அதை நெருக்கி ஒரு மண் இடமே இல்லாமல் கான்கிரீட்டால் போட்டு அதை கடைசி வரைக்கும் பண்ணிடுறாங்க. எங்கே ரெயின் வாட்டர் எங்கே போய் சிபி நாய் அதுக்கு ஒரு லைஃப் சிஸ்டம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்திங் லைக் குரல் வலையை பிடிக்கிற மாதிரி. எனக்கு பார்க்கும்போதெல்லாம் 2-3 கல்லை எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு தோணும். ஸோ இதெல்லாம் போய் பராமரிக்கிறவங்க இது மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. வெல் ஐ நோ இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஐடியாவை, இந்த கான்செப்ட். ஐ ஹோப் தே டோன்ட் ஸ்டாப் வித் திஸ் அண்ட் கண்டினியூ and get the feedback from the readers and continuously do that. Then you can have a very big parody in Marina Gandhi statue lende ellarume led by unsung heroes. So I wish them all the best. Thank you. என்னுடைய பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி வரும்போது இது ஓப்பன் டு ஆல்கிற எல்லாரையும் வரவழைப்போம். அந்த மாதிரி வரும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெரும்பாலான அந்த மியூசிக்கல் ஷோஸில் ஒரு எலைட் க்ரௌடு, அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸு, அது மாதிரி இதில் மட்டும்தான் வர முடியும். ஒரு அம்மா வந்து நின்றுட்டு ரொம்ப நேரம் அவங்களுக்கு ஃபார்மும் ஃபில்லப் பண்ண தெரியல. ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொடுத்தா என்னான்னு கேட்டால்,
வெஸ்ட் மாம்பலத்தில் ஒரு ஃப்ளாட்டில் வீட்டு வேலை, பாத்திரம் கழுவுற வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அவ்வளோதான். பட் ஆடிஷனில் பாட ஆரம்பிச்சாங்கன்னா மைக் வேண்டியதில் அந்த மாதிரி ஒரு கண்ணீர், சுத்தமான சுதி சுத்தம், எல்லா மியூசிக்கல், அவங்க எங்கேயும் படிக்கல, எதுவும் பண்ணல. அதுக்கு பிறகு வந்து அந்த நிகழ்ச்சியில் பாடின பிறகு இன்னைக்கு ஹாரிஸ் ஜெயராஜ்லேருந்து ஏஆர் ரஹ்மான் வரைக்கும் எல்லாத்துலேயும் அந்த குரலை பாடிட்டாங்க அவங்க வந்து. அடுத்து நான் ஒரு நபர் வந்து இன்டர்வியூ, பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் இன்டர்வியூ பண்ணதில் வெங்கடேஷ்னு ஒரு நபர், அவர் வந்து போஸ்ட்மேனாக இருந்திருக்கார். இந்த போஸ்ட்மேனாக இருந்ததால் எல்லா தெருவுக்கும் திரிகிற ஒரு இது வரும்போது அதையே சர்வீஸ் ஆக்கிட்டார். இந்த பிளாட்ஃபார்மில் எங்கேயாவது இடத்துல யாராவது கவனிப்பாரற்று கிடைக்கிறவர்கள், அதில் பெரும்பாலும் வயசானவங்க, அது வந்து சொந்த பிள்ளைகளே போட்டு போன கதையெல்லாம் கூட உண்டு. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த இடத்துலேயே மழை ஜலம் கழிச்சு அந்த மூத்திரத்திலே அந்த இதிலேயே படுத்து கிடந்து அவங்கள கிட்ட போகிறதுக்கே அருவருப்பாக இருக்கிறவர்களை மட்டும் தேர்ந்தெடுத்து அவங்கள எடுத்துகிட்டு போய் க்ளீன் பண்ணி இது பண்ணி ஏதாவது ஒரு இல்லத்தில் போய் சேர்க்கறது. இதுதான் வாழ்க்கையோட ஒரே லட்சம், வேறு ஒன்றுமே கிடையாது. போஸ்ட் ஆஃபீஸ் போகிறத தவிர மற்ற நேரம் ஃபுல்லாக இந்த வேலையை செஞ்சு இவங்களுக்கெல்லாம் வெளியே தெரியாது, இவங்க யார் என்னன்னு கூட பண்ண மாட்டாங்க. இன்னொரு உதாரணம், ஆண்டர்பிரனர் சொல்லும்போது மதன் சார் வந்து நாங்கள் மாணவர் நாடு இருக்கும்போது எதெல்லாம் எழுதலாம் அப்படிங்கிறத அவங்க அறிவுரை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு முறை வந்து பாண்டி பஜார் போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் ராமகிருஷ்ணன் ஒரு இளைஞர், அதாவது வழக்கமாக இந்த கேட்டரிங் முடிச்சுட்டு ஜாப் கிடைக்கல, ஸ்டார் ஹோட்டலில் கிடைக்கல, அப்படி இப்படின்னு தடுமாறிட்டு இருக்கவங்க மத்தியில் இந்த இளைஞர் என்ன பண்ணாருனாக்க, ஸ்டார் ஹோட்டல் 5 ஸ்டாரில் என்னென்னலாம் கிடைக்குதோ அதை நான் ரோட்லேயே தரேன். அதான் அவரோட கான்செப்ட், வேறு ஒன்றும் இல்லை. அங்கே 1000 ரூபாய், இங்கே 15 ரூபா, இதான் டிஃபரன்ஸ். அதுக்காக குவாலிட்டிலாம் மாறாது அப்படின்னு சொல்லி பாண்டி பஜார் வாசலில் ஒரு இதை வச்சுட்டு பண்ணிட்டு எல்லாம் வந்து பெரிய பெரிய கார்கள் தான் வந்து நின்று கார்லேயே வாங்கி சாப்பிட்டு போவாங்க. பட் பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு போயிருந்தா கூட அது ஒரு இதாக இருந்திருக்க முடியாது. இன்னைக்கு வந்து அவர் ஒரு 100 பேருக்கு தரக்கூடிய அளவுக்கு அவர் சார் சொன்னோடனே அதை போய் அந்த அசைன்மெண்ட் கவர் பண்ணி எழுதின வந்து. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தேடி எடுக்க வேண்டியவர்கள்ங்கிறது நிறைய இருக்கு. அவங்க வாலண்டியரெல்லாம் வரமாட்டாங்க, ஏன்னா பல சமயங்களில் சேவை செய்கிறவங்க விளம்பரத்துக்காக செய்கிறது கிடையாது. இப்போ நம்மளுடைய கடமை அவங்கள வெளியில் கூட மீடியாவில் இருக்கிற நம்மளுடைய பொறுப்பு. அந்த வகையில் வந்து பிக் எஃப்எம்ஐ ஒரு மிகப்பெரிய இந்த ஒரு சேவையை செய்வதற்காக நான் மனதார என்னுடைய பாராட்டுகள். I'm wishing Chennai a very happy birthday and in the effort by the Big FM is something laudable. ஏன்னா இப்போ நிறைய பப்ளிசிட்டி, எந்த துறை எடுத்தாலும் எல்லாருக்கும் பப்ளிசிட்டி இருக்கு. லைக் அவர் சொன்ன மாதிரி ஏர்டெல் சூப்பர் சிங்கரோ இல்லை என்ன மாதிரி இசைத்துறை ஆர் ஸ்போர்ட்ஸ், லாட் ஆஃப் பப்ளிசிட்டி. பட் இதில் வந்து லாட் ஆஃப் பீப்புள் ஆர் தேர், நிறைய சேவை பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பப்ளிசிட்டியும் இல்லை, பட் தே டோன்ட் வாண்ட் இட் ஆல்சோ. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து தாம்பரத்தில் வந்து அவர் வந்து பென்ஷன் வருது உங்களுக்கு, அது அனாத டெட் பாடிஸ் எடுத்து தன்னோட ஓன் செலவில் அவர் அந்த மாதிரி நிறைய சர்வீஸ் பண்ணுறாரு. ஸோ அதை பார்த்துட்டு எனக்கே ஆசை, நான் அப்பப்போ நான் வந்து என்னால் முடிஞ்ச சர்வீஸ் ஐ யூஸ் டு ஜாயின் ஹிம் அண்ட் டூ இட். And I wish this initiative a very great success and to continue every year. Thank you very much, madam. See, unsung heroes are the ones who media have not spoken about. Media le avanga panna velai patri there has been nothing written about. So what I can as a journalist only assure that ninge whoever you choose as your unsung hero, you'll get coverage, and the coverage will be for that, not only that person, the act of compassion that that person has actually or the act of compassion of that person. And I can only guarantee you this much. So thank you very much. First of all, my hearty happy birthday wishes to my dear Chennai. Chennai has given me a lot. இந்த வாழ்க்கை, இந்த மேடை, இந்த மரியாதை, இது எல்லாமே எனக்கு சென்னை கொடுத்தது தான். என்னோட சொந்த ஊர் திருச்சி. திருச்சி மேலே ஒரு மிடில் டவுன்லேருந்து சென்னைக்குள்ளே வரும்போது, இல்லை ஒரு வெக்கேஷனுக்கு ஸ்கூல் படிக்கிற டைமில் வரும்போது, சென்னையோட ஆட்டோ சத்தத்துலேருந்து மெரினா பீச்லேருந்து இந்த ஊர் அந்த ட்ரெயினில் வரும்போது மீனம்பாக்கம் ஏர்போர்ட் பார்க்கறதுலேருந்து எல்லாமே சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு மெஸ்மரைசிங் எஃபெக்ட்லேயே இருக்கும். அது ஒரு வாரம் சென்னையில் இருந்துட்டு திருச்சிக்கு போனோம்னா சென்னையோட ஹேங் ஓவர் போகிறதுக்கு இன்னும் ஒரு 2 வாரம் ஆகும். அதே சென்னைக்குள்ளேயே நான் வாழறதுக்கு சினிமா சென்னைக்குள்ளே வந்து இப்போது ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் ஆக போகுதுன்னு நினைக்கும் போது நான் திரும்பி பார்க்குறேன், இந்த 10 வருஷத்தில் என் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு, நான் எவ்வளோ முன்னேறி இருக்கேன், இந்த சென்னை எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது ஐ ஹேவ் அ ரிக்வெஸ்ட் டு பிக் எஃப்எம். இந்த மாதிரி வருஷம் சென்னையோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். முடிஞ்ச வருஷம் என்னை கூப்பிடுங்க. ஏன்னா வந்து சென்னைக்கு விஷ் பண்ண வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. அவ்வளோ சென்னை எனக்கு கொடுத்துருக்கு. திருச்சி மாதிரி ஒரு ஊர்லேருந்து வரும்போது இங்கே எல்லாமே அப்படியே பிரமிப்பாக இருக்கும். அதுவும் சினிமாவுக்குள்ளே வந்தும்போது ஒரு பார்ட்டிக்கு உள்ளே போனால் எப்படி பிஹேவ் பண்ணுறதுலேருந்து எப்படி ட்ரெஸ் பண்ணுறதுங்கிறதுலேருந்து நிறைய விஷயம்
எனக்கு தெரியவே தெரியாது. இங்கே வந்து சென்னை சொல்லிக் கொடுத்த ஒவ்வொரு விஷயம் தான் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமும் கற்றுக்கிட்டு, என்ன மாதிரி திருச்சியிலேருந்து வந்தவங்களே, இப்போ ஆலாப் சொன்னார் அவரோட சொந்த ஊர் கேரளா அப்படின்னு, அது மாதிரி மிஸ்டர் பட்டாச்சாரியா, இது மாதிரி வேறு வேறு கல்ச்சர்லேருந்து வேறு வேறு மொழி பேசுகிறவங்க இந்த சென்னையில் வந்து they all grown up to an extraordinary levelன்றது தான் சென்னை what is it has given to people. So it's our turn now to give something back to Chennai. I think what Big FM doing now is amazing. You know, in the unsung heroes select பண்ணி சென்னையில் நல்ல விஷயம் பண்ணுறவங்களெல்லாம் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சி. இப்போ மதன் சார் பேசும்போது, பிரபா சார் பேசும்போதெல்லாம் சொன்னாங்க, எனக்கு இவரை தெரியும், இவர் இது பண்ணுறாரு, எனக்கு இவர் தெரியும். இந்த மாதிரி ஒருத்தரை கூட நான் தெரிஞ்சு வச்சுக்காம போயிட்டேனே அப்படின்றது முதல்ல எனக்கு வருத்தமாக இருக்குது. முதல்ல நான் போய் தேடணும், இந்த மாதிரி இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும், அவங்கக்கிட்ட இருந்தெல்லாம் இன்ஸ்பயர் ஆகணும், நான் இந்த சொசைட்டிக்கு ஏதாவது திரும்ப கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வை இந்த இனிஷியேட்டிவ் எனக்கு கொடுத்துருக்கு. ஐம் ஷுர் திஸ் வில் give a lot of people the same kind of motivation. I'm so thankful you all have called me here. இவ்வளோ பெரியவங்க இருக்கிற இந்த மேடையில் எனக்கும் ஒரு இடம் கொடுத்ததுக்கு சென்னைக்கும் பிக் எஃப்எம்முக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். வணக்கம். இன்றைக்கி சென்னையோட 372வது பிறந்தநாள். சென்னை என் லைஃப்பில் எனக்கு நிறையா கொடுத்துருக்கு. சென்னையோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறது என்னோட கடமை. அண்ட் ஐம் ஹியர் ஃபார் தட். பிக் எஃப்எம்மோட இந்த இனிஷியேட்டிவ் அன்சங் ஹீரோஸ், சென்னைக்குள்ளே நிறையா நல்ல விஷயம் பண்ணிகிட்டு இருக்கிற வெளியே தெரியாத ஆளுங்களெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி அவங்களெல்லாம் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு, அவங்கள மாதிரி மற்றவங்களையும் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஐ சப்போர்ட் திஸ் அண்ட் ஐ விஷ் சென்னை ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ் அ லாட். பிக் எஃப்எம்க்கு இன்னைக்கு இந்த லோகோ for one of the most beautiful concepts, unsung heroes of Chennai. In fact, unsung heroes of Tamil Nadu அப்புறம் போவாங்க நினைக்கிறேன். இது என் மனசை ரொம்ப உறுத்திட்டு இருந்த ஒரு விஷயம். காரணம் என்னன்னா, யூசி ஒர்க்குக்கும் நம்ம லக்குக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கு. ரியல் ஒர்க்கர்ஸ், ரியலாக பிரமாதமாக பண்ணக்கூடியவங்க யூஸ்வலி பப்ளிசிட்டியை விரும்ப மாட்டாங்க. அதே சமயம் அவங்களுக்கும் ஒரு உற்சாகம், ஒரு ஆதரவு, அவங்கள பார்த்த உடனே யூ ஆர் டூயிங் வெல் அப்படின்னு சொல்றது எல்லாருக்குள்ளேயும் ஒரு குழந்தை இருக்காங்க இல்லையா, அப்ரிசியேஷனை எதிர்பார்த்துக்கிட்டு. அவ்வளவுதான், வேற ஒன்றுமே கிடையாது. அவங்க எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், மந்திரி ஆகணும், அப்புறம் ஸ்கேம்லலாம் மாட்டிக்கணும், அந்த ஆசையெல்லாம் கிடையாம யூசி தே ஒர்க் ஃபார் த சிட்டி. இது என்னென்ன அப்படின்னு சொல்லவே முடியாது. தேர் ஆர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வேஸ் பீப்புள் ஆர் ஒர்க்கிங். அது ஆரம்பிச்சிருக்காங்க. இது டிப் ஆஃப் த ஐஸ்பர்க். நேச்சுரலி இது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா யூ வில் ஃபைண்ட் அவுட் இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத ஆச்சரியமான மனிதர்கள்லாம் கண்டுபிடிக்கலாம். அதனுடைய லோகோ இன்னைக்கு அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. பிக் எஃப்எம் அப்படின்னு கூப்பிட்டதுனால தான் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக வந்தேன்.
காரணம் நான் ஒரு பக்கா சென்னைட். அதான் சென்னைட்னாக்கா இங்கேயே பிறந்து இந்த திருவள்ளிக்கேணி குப்பத்தில் மயிலாப்பூரில் உருண்டு பிறண்டு சைக்கிள் ஓட்டி சைட் அடித்து எல்லாம் பண்ணி கடைசியில் கிறுக்கி கார்ட்டூனிஸ்ட் ஆகி மாநில கல்லூரி, விவேகானந்தர் கல்லூரி, இந்து உயர்நிலைப்பள்ளி, மேலேந்து கதை சொல்லிட்டு வரலாம். இது மாதிரி சென்னை வந்து நான் எனக்கு ஆஸ் ஏ கார்ட்டூனிஸ்ட் எனக்கு எங்கெங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸில் எல்லாம் ஆரம்ப காலத்தில் வந்தது. ஐ ரெஃப்யூஸ் இம்மிடியட்டாக. நான் ரொம்ப கஷ்டமான டைமில் கூட சென்னையை விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். சென்னையை விட்டு என்னால் பிரியவே முடியாது. அது ஒரு பெரிய காதலி. ராதர் நான் வந்து சென்னைக்கு காதலின்னு சொல்லலாம். அவர் தான் காதலன், சென்னை தான் காதலன். ஸோ இட்ஸ் a wonderful opportunity to be here and really இப்போ வந்து ஜெய்ஹிந்துன்றோம், ஜெய் அண்ணா ஹசாரேன்றோம். அதனால் ஜெய் சென்னை அப்படின்னு நம்ம சைடில் சொல்லணும். சென்னை மஸ்ட் பி தி எபிசென்டர் ஃபார் கிரேட் ஆக்டிவிட்டீஸ். அந்த இளைஞர்கள் அதை பார்த்துப்பாங்க. ஆல் த பெஸ்ட். சென்னையில் எனக்கு பிடிச்ச பிளேஸ் திருவள்ளிக்கேணி தான். ஏன்னா நம்மளுடைய மறக்க முடியாத அனுபவங்கள் யாரை கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க, அவங்களுடைய பள்ளிக்கூடம், அவங்க கல்லூரி, அந்த டைம். அப்போ நான் திருவள்ளிக்கேணியில் தான் இருந்தேன். அதற்கப்புறம் பொறுப்பு வந்துடுறது, நம்ம ஒரு முகமூடியை மாட்டிக்கிறோம். சோஷியல் சர்க்கிளில் எப்படி எல்லார்ட்டையும் பழகணும்னா அந்த இன்ஹிபிஷன்லாம் இல்லாமல் ஒரு அவுத்து விட்ட காளைன்ற மாதிரி சுற்றின்னு இருந்த இடம் திருவள்ளிக்கேணியில் இருக்கிற அத்தனை வீடுகளுடைய ஆர்கிடெக்சரும் எனக்கு தெரியும். எல்லா வீடுகளிலும் புகுந்து பின்பக்கமாக ஊச்சி பின்னால் தெருக்கு போயிடலாம். அதை நான் பண்ணியிருக்கேன். ஸோ திருவள்ளிக்கேணி இது கூடவே இருக்கிற பிக் பிரதர் மயிலாப்பூர், அங்கே தான் அத்தனை ஃப்ரெண்ட்ஸும். காரணம் திருவள்ளிக்கேணியில் பக்கத்துலேயே மெரினா பீச் இருக்குது. ஈவினிங் அங்கே போய் உட்காந்து டிஎம்எஸ் பாடல்கள்லாம் கேங்காக பாடிட்டு இருப்போம். சிவாஜி கணேசன் அப்போ பெரிய இது நான் காலேஜ் ஸ்கூல் டேஸில். ஸோ தென் மவுண்ட் ரோட், அண்ணா சாலை, அப்போ மவுண்ட் ரோடுன்னு இருந்தது. பிகாஸ் இட்ஸ் ஹியூஜ். இது திருவள்ளிக்கேணி மயிலாப்பூர் அங்கேருந்து மவுண்ட் ரோடுக்கு போகிறவங்க பட்டணத்துக்கு போகிறேன்னு சொல்லிப்பாங்க. பிகாஸ் இது அங்கே தான் பெரிய கடைகள்லாம் உண்டு. இப்போ எல்லாமே பெரிய கடைகள், எல்லாமே பெரிய தெருக்கள். ஒன்லி திங் இஸ் நீங்கள் வேகமாக போக முடியாது. நான் சைக்கிளில் வேகமாக போவேன். இப்போ ஒன்றுமே போக முடியாது. கார்லலாம் நின்று போக வேண்டியிருக்கு. இன்னும் மாறும். இது ஒரு அமெரிக்காவில் இருக்கிற நியூயார்க் மாதிரியோ சிங்கப்பூர் மாதிரியோ சென்னை எதிர்காலத்தில் அப்படி தான் ஆகும். யூ இமேஜின், யூ சி இந்த மூவிஸ், ஹாலிவுட் மூவிஸ்லாம் அதே மாதிரி ஒரே அடுக்குமாடி கட்டடங்களும் அதுவும் வந்துடும். இதனுடைய கலாச்சார பழைய அந்த அழகுன்றது இழக்கும். இது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஓகே, ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் பிளேபேக் சிங்கர் ஆலாப்பராஜு பேசுகிறேன். முதல்ல பெரிய நன்றி பிக் எஃப்எம் பாலாஜி. அஃப்கோர்ஸ் அவர் தான் எனக்கு ஃபோன் பண்ணி இங்கே இன்வைட் பண்ணார். நான் வந்து மேடையிலையும் சொன்னேன், இது மாதிரி நான் ஃபஸ்ட்டு உள்ளே வந்தபோது எனக்கு தெரியாது ஆக்சுவலி சென்னையோட பர்த்டே செலிப்ரேஷன் தான் ஃபோன் கூப்பிட்றாங்கன்னு நினச்சேன். பட் வந்தப்புறம் ஒரு அற்புதமான ஒரு கான்செப்டும் இதில் இருந்தது எனக்கு இப்போ தான் தெரியும். அன்சங் ஹீரோஸ்ன்ற ஒரு நல்ல ஒரு அவார்ட் இவங்க இனாகிரேட் பண்ணியிருக்காங்க இப்போது. அண்ட் ஃப்ரம் நெக்ஸ்ட் இயர் ஆர் ரேதர் ஃப்ரம் திஸ் இயர் ஆன்வர்ட்ஸ் தே ஆர் கோன் டு டிஸ்ட்ரிபியூட் சம் அமேசிங் அச்சீவ்மெண்ட்ஸ். அதாவது நிறைய பேருக்கு தெரியாத அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் இன்னும் இருக்குது. ஸோ அதெல்லாம் இவங்க வெளில கொண்டு வர போகிறாங்க. ஸோ அது ஒரு பெரிய இனிஷியேட்டிவ். இது மாதிரி ஒரு அற்புதமான இனிஷியேட்டிவ்க்கு என்னை கூப்பிட்டதுக்கு மிக்க நன்றி. அண்ட் ஐ எம் ஷூர் திஸ் இஸ் கோன் பி ரியலி சக்ஸஸ்ஃபுல். பிக் எஃப்எம்ல எல்லாமே கொஞ்சம் பெருசாக தான் பண்ணுவாங்க. தட்ஸ் வை இட்ஸ் கால்ட் பிக் எஃப்எம். இந்த இனிஷியேட்டிவும் ரொம்ப பெருசாக வரும்னு நினைக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். எனக்கு இந்த ஈவெண்ட் சென்னையுடைய பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் பங்கேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் நானே ஒரு சென்னை ஆயிட்டு தான், பார்ன் அண்ட் brought up இன் சென்னை. அண்ட் இசைத்துறையில் எனக்கு இந்த சென்னை வந்து அவ்வளோ சாதனை படைக்கிறதுக்கு அவ்வளோ வழிவகுத்திருக்கு. ஸோ அதில் இந்த மாதிரி ஒரு இவெண்ட்டில் இட்ஸ் அ லாடபிள் திங் பிக் எஃப்எம் பண்ணது. என்னன்னா அன்சங் ஹீரோஸ். ஏன்னா நிறைய பேர் பப்ளிசிட்டி தான் இருக்குது. இப்போ ஒரு சின்ன பாட்டு எடுத்தால் கூட ஐ மீன் நல்ல பப்ளிசிட்டியில் தி பிகம் ஃபேமஸ். ஆனால் நிறைய பேர் வந்து அந்த ஃபேமஸ் திங் எல்லாம் வேணாம், எங்களுக்கு பப்ளிசிட்டி வேணான்ட்டு ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறைய சர்வீஸ் பண்ணுறாங்க, சேவை பண்ணுறாங்க சென்னை சிட்டி பொறுத்தவரை. ஸோ அவங்கெல்லாம் இந்த அன்சங் ஹீரோஸ் அதை வந்து இவங்க அவங்கள தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஒரு அவார்டு கொடுக்கும் போது நிஜமாவே சம்திங் வெரி வெரி லாடபிள். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்ல நான் ஒன் ஆஃப் த ஜூரியா இங்க இருக்கிறதுக்கு ஒரு கெஸ்டா இருக்கிறதும் ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் ஐ தேங்க் பிக் எஃப்எம் அண்ட் த ஈவெண்ட்ஸ் பீப்புள் ஃபார் இன்வைட்டிங் மீ. தேங்க்யூ ஸோ மச். இந்த பிக் எஃப்எம்மோட இந்த விருதுகளுக்கான முயற்சிங்கிறது உண்மையிலேயே பாராட்டத்தக்க முயற்சி. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எப்பவுமே ஊடகங்களில் வந்து வசதியானவர்கள், எலைட் க்ரௌடு, ஊடகத்துக்கு நெருக்கமானவர்களை வந்து வெளிச்சம் போட்டு காட்டுறதுங்கிறது எப்பவுமே பழக்கம். ஏன்னா இயல்பாக இருக்கிறவர்கள் வந்து விளம்பரம் விரும்ப மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. வந்து அவங்கள போய் தேடி போகிறது மீடியா அப்படிங்கிறது எப்பவுமே குறைவாகத்தான் இருக்குது. வந்து அந்த வகையில் பார்க்கும்போது வெளியில் தெரியாமல் சத்தம் போடாமல் பல்வேறு துறைகளில் சாதனை செய்பவர்களை கொண்டு வருது அப்படின்னு ரேடியோ எடுத்திருக்கிற அந்த முயற்சி, இதை வந்து ஒரு டெலிவிஷன் சேனல் செய்கிறத விட ரேடியோ செய்கிறது தான் சரி. காரணம் என்ன தெரியுங்களா? ரேடியோ ஒன்று தான் இந்தியாவோட
அதிக பேரை சென்றடைகிற ஒரு மீடியம், ஒரு பாமரனையும் வசதி இல்லாதவனையும் லாண்ட்ரி வண்டியில் தொடங்கி வயலில் மரத்தில் தொடங்கி இருக்கிற ஒரே ஒரு மீடியம். ஸோ அவங்க தான் அந்த சரியான ஆளை சென்றடைஞ்சு அவங்க தான் அதை கண்டுபிடித்து கொண்டு வர முடியும். அந்த வகையில் ரேடியோ இதை செய்கிறதுங்கிறது ரொம்ப ரெலவெண்ட்டான ஒரு விஷயம். பிறகு இந்த சாதனையாளர்களை கண்டெடுக்கிறதுல ஒரு நடுவராக என்னை நியமிச்சதில் நான் உண்மையிலே பெருமை அடைகிறேன். காரணம் என்னன்னாக்கா, அடிப்படையில் இருந்து வர்றவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு அடிப்படையிலிருந்து வந்தவங்களே ஒருத்தர் நடுவராக இருக்கும்போது அந்த திறமையில கண்டுபிடிக்க முடியும். அந்த பின்னணியில் வந்திருந்தால் மட்டும்தான் அதை உணர முடியும். அந்த வகையில் எனக்கு அது மகிழ்ச்சி. ரெண்டாவது, இவங்க நல்ல ரொம்ப ப்ரொஃபஷனலாக ஒரு 8-9 கேட்டகரி, ஒரு தொழிலதிபரில் தொடங்கி கல்வியில் தொடங்கி சமூக சேவையிலிருந்து பசுமையில் தொடங்கி பல்வேறு கேட்டகரிஸும் போட்டிருக்காங்க. இது ஏன்னா பல சமயங்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தம் இல்லாதவங்களை போட்டி போட சொல்லுவாங்க. ஒரு சினிமா நட்சத்திரமும் யாருக்கும் தெரியாத ஒரு சமூக சேவரும் போட்டி போட முடியாது. அதனால அந்த வகையில் ஒரு தனித்தனி கேட்டகரியாக அதை எடுத்து அதை செஞ்சிருக்கிறது ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்குது. என்னை போன்றவர்கள் இதில் அசோசியேட் பண்ணிக்கிறதுல ரொம்ப பெருமை அடைகிறோம். இது நீண்ட நாள் தொடரணும் இந்த விருதுகள் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்த்துக்கள். நான் சிந்து விஜயகுமார், ரேடியோ ஆபரேஷன்ஸ் ஹெட் ஆஃப் பிக் எஃப்எம் பேசுகிறேன். 92.7 பிக் எஃப்எம் முதல் முறையாக சென்னை டே அன்னைக்கு, சென்னையோட பிறந்த நாள் அன்னைக்கு, 372வது பிறந்த நாள் அன்னைக்கு பிக் சென்னைட் அவார்டை லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த அவார்டு லோக்கல் ஹீரோஸ் ஆஃப் சென்னை who are doing extraordinarily and laudable efforts to make the city proud will be awarded. இதுக்காக நாமினேஷன்ஸ் நாங்கள் விரைவில் ஆரம்பிப்போம். இந்த அவார்ட் will be held in the middle of September. சென்னையுடைய பிறந்த நாள் 372வது பிறந்த நாள். 1639 வருஷம் நம்ம சிங்கார சென்னை பிறந்திருக்குது. ஸோ இந்த 372 வருஷ பழமை உள்ள இந்த சென்னை எவ்வளவு மாடர்ன் உலகம் வந்தாலும், எவ்வளவு ட்ரெண்ட் மாறினா கூட இன்னும் அந்த பழமை மாறாத அந்த பில்டிங்ஸ் பார்க்கும்போதும், நம்மளுடைய கலாச்சாரத்தை பார்க்கும்போதும், அந்த ஹெரிட்டேஜ் பில்டிங்ஸ் பார்க்கும்போதும் நம்ம சென்னையில் ஒரு பாட்டாக ரொம்ப பெருமையாக இருக்குது.